வா ஜோதி. ஜோதி, இது பெட்டு உனக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உன் வீட்டில் நீ எப்படி வசதியாக இருந்த, இங்கே வந்து கட்டிலில் படுக்காம கீழே தரையில் படுக்கிறது பார்க்க சங்கடமாக இருக்கு. அதான் இது. ஜோதி, 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 இங்கே மேலே படுத்துக்கோ. ஜோதி, ஜோதி, தரையில. ஜோதி, உனக்கு என் மேல கோவம் இருக்கலாம், அதுக்காக இப்படி டெய்லி தரையில படுக்கணுமா என்ன? ஆனாலும் உனக்கு பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி. நான் என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுன்னு முடிவுல இருக்க. ஜோதி, அப்ப நான் என்ன பண்றது? அதே மீறி ஏதாவது சொன்னா கோவமா முறைக்கிறேன். உன் இஷ்டம். சுத்தம். இதுக்கப்புறம் என்ன பேசினாலும் கேட்க போறதில்லை. ஏங்க இப்படி பண்ணீங்க? என்ன இப்ப எதுக்கு நீங்க கார்த்தி வந்தாலே விலகி விலகி போறீங்க? அப்படி அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? என்னமோ தெரியாத மாதிரி கேக்குற. ஊரு முன்னாடி அவன் என் மானத்தை வாங்கிட்டான், கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம பண்ணிட்டான். இதெல்லாம் போதாதா? இதுக்கு மேல என்ன வேணும்? அப்புறம் எப்படி அவன் மேல எனக்கு கோவம் வராம இருக்கும்? நான் எதுக்கு அவன் கூட பேசணுங்கிறேன்? இந்த பாரு ஜெயம்மா, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இனிமே அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்படி சொன்ன எப்படிங்க? அவன் உங்க பையன். இவ்வளவு நாள என் பிள்ளையாதான் இருந்தாவன். எப்ப அவன் ஜோதி கழுத்துல தாலியை கட்டி என்ன தலைகுனியே வச்சுட்டானோ அப்பவே அப்பா அம்மா உறவெல்லாம் முறிஞ்சு போச்சு. அப்படி சொன்னா மட்டும் அவன் உங்க புள்ள இல்லைன்னு ஆயிடுவானா? என்னைக்கா இருந்தாலும் கார்த்தி தாங்க உங்க வாரிசு, அதை மாத்த முடியாது. சும்மா அவன் ஊருக்கு தான் நடராஜன் புள்ள. இனிமே என்னைக்கு அவனை புள்ளையா நான் ஏத்துக்கவே மாட்டேன். நீங்க பண்ணது மட்டும் நியாயம், ஆனா உங்க மகன் பண்ணது மட்டும் தப்பு, அப்படிதானே? நான் என்ன பண்ணேன்? என்ன மறந்து போச்சா? நீங்களும் எல்லாரும் எதிர்த்து தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இந்த பாரு, நான் பண்ணதும் உன் மகன் பண்ணதும் ஒண்ணா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நாம ஆசைப்பட்டோம், அதனால ஒண்ணு சேர்ந்தோம். இதனால உங்க அம்மாவுக்கு எதுக்கு என் மேல அப்படி ஒரு கோவம்னு நீங்க எவ்வளவு வாட்டி என்கிட்ட கேட்டிருப்பீங்க. ஆமா கேட்டிருக்கேன், நான் இல்லன்னு சொல்லலையே. நீங்களும் ஆசைப்பட்ட பொண்ணதான் கல்யாணம் பண்ணீங்க, அவனும் ஆசைப்பட்ட பொண்ணதான் கல்யாணம் பண்ணிருக்கான். ஜெயமா, அவனும் என்ன மாதிரி கூட்டிட்டு வந்திருந்தா நானே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பேன். அவன் என்ன பண்ணா? எல்லாரையும் நம்ப வச்சு துரோகம் பண்ணிருக்கான். என்னால ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நான் எந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கல. ஆனா அவனால ஐஸ்வர்யோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குல்ல? அதுக்கு யார் பொறுப்பெடுத்துப்பாங்க? மணமேடை வரைக்கும் கூட்டிட்டு வந்து ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யார் கல்யாணம் கட்டிப்பா? அதை பத்திலாம் யோசிக்க வேணாம். இப்ப ஒரு உயிரே போயிருக்கு. ஜோதியோட அம்மா நிலைமை பத்தி யோசிச்சு பாத்தியா நீ? இல்ல அவன் யோசிச்சு பார்த்தானா? இது எல்லாத்துக்கும் மூல காரணமே நீதான். அவனோட முறை பொண்ணு குடும்பம் ஒண்ணு சேரணும், அவளை கட்டிக்கோ கட்டிக்கோ அது இதுன்னு சொல்லி அவன் மனசை மாத்திருக்க. நான் நல்லது நடக்கணும் தாங்க அப்படி செஞ்சேன். ஆனா இப்படி ஒரு முடிவை அண்ணன் எடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. கொஞ்ச நாள் அவர் கோவத்துல இருப்பாரு, அது பின்னால சரியாயிடும் நினைச்சேன். நம்ம செஞ்ச தப்ப இன்னும் அவங்க ஏத்துக்கல, அப்புறம் எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு நீயே ஆசைப்படுற? இப்ப அதனால உன் அண்ணனோட உயிரும் போய் ரெண்டு குடும்பத்து பகை இன்னும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் என்னெல்லாம் அந்த வீட்டுல நடக்க போது எனக்கு தெரியல. எங்க பேசாத, இனிமே எதுவும் பேசாத. அதுவும் அவன் விஷயத்தை பத்தி இனிமே என்கிட்ட பேசவே பேசாத.
இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 6 மணிக்கு மேலே வெளியே தங்கக்கூடாது, வீட்டுக்கு போயிடணும். சும்மா தான் சித்தப்பா உட்காந்துருக்கேன். என்னடா மகனே, என்னாச்சு? ஜோதி மேலே ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் பாரு, தப்பாக போச்சு. டேய், கல்யாணம் ஆன அடுத்த நாளேவா பொண்டாட்டியை வெறுப்ப? யாரு? நான் அவளை வெறுக்கிறேன்னா? டேய், இப்போ நீ தானடா சொன்ன அவளை கல்யாணம் பண்ணதே தப்புன்னு. சித்தப்பா, அவ தான் என்னை வெறுக்கிறா. கிட்ட போனாலே ரொம்ப கோபமா பார்க்கறா. இனி ஒரு ஆளாவே அவ கண்டுக்கிறது இல்லை சித்தப்பா. அவங்க அப்பா சாவுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சு என்னை சுத்தமா வெறுக்கிற சித்தப்பா. நீயே சொல்லு சித்தப்பா, நான் என்ன வேணும் நான் பண்ணேன்? கல்யாணம் பண்ணா நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரும்னு நினைச்சேன். எங்கள் அம்மாவும் நான் அவளை தான் கட்டிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுச்சு. சரி, அவங்க ஆசையாவது நிறைவேற்றலாம்னு சொல்லி தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இன்னைக்கு இப்படி வந்து உட்காந்து புலம்பிக்கிட்டு கிடக்க. அவ மாறணும் சித்தப்பா, அப்பதான் என்னோட வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். ஜோதி, வீட்ல தான் நிறைய சேலை இருக்கேம்மா, ஏதாவது ஒரு சேலைய மாத்திக்கமா. ஏன் நீ ஒரே சேலையிலே இருக்க? கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும்மா, அதுக்காக கிழிஞ்ச சேலையோடய இருக்கணுமா? இந்த சேலையில ஏதாவது ஒரு சேலை எடுத்து மாத்திக்க. ஜோதி, அத்தை சொல்றேன்ல, அதுக்காக கூட மாத்திக்க மாட்டியா? இந்தா வாங்கிக்க. புடவைய மாத்திக்க. கட்டு கீரை கட்டு எப்படி மண்ணு மண்ணா சொன்ன சரி. என்ன சரசு, எதுக்கு உன் பொண்ணுக்கு தேவையில்லாத வேலை? உன் பொண்ணு மாமனை கல்யாணம் பண்ணமா, சந்தோஷமா இருந்தம்மா வாழ்ந்தம்மான்னு இல்லாம தியாகம் பண்றாளாமே. தியாகம் அக்கா, அவளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவங்க குடும்பமே ராசி இல்லாத குடும்பம் தானே. என்னதான் இருந்தாலும் ஒரு பொட்ட பிள்ளைக்கு அறிவு வேணா? எதுல விட்டு கொடுக்கணும்னு விவஸ்தை வேணா? அந்த விவசாயம் எல்லாம் அவளுக்கு எங்க இருக்கு? அவங்க ஆத்தாக்காரிய தான் சொல்லணும். அவ ஒழுங்கா வளர்த்திருந்தா இந்த பிள்ளை ஏன் இப்படி நிக்க போகுது? அடி சீனி சிங்காரிங்களா, நீங்க நியாயம் பேசுறதுக்கு என் வீட்டு விஷயம் தான் கிடைச்சதா? முதல்ல உங்க வீட்டுல இருக்கிற குப்பையை தூக்கி தூர போடுங்க, அப்புறம் அடுத்த வீட்டு கதையை பத்தி பேசலாம். தேவையில்லாம என் வாய்ப்பட்டு கிளறாத. ஆமா ஆமா, அப்படியே கிளறி புட்டாலும் உள்ளத தானே சொல்றோம். என்ன உள்ளத சொல்ற? இப்ப பின்ன எவ்வளவு தாலியை விட்டு கொடுப்பாளா? அதுவும் சும்மா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, பத்திரிக்கை வச்சு சீர்சனெல்லாம் செஞ்சு மேடையில உட்கார வச்சு அதுக்கப்புறம் விட்டு கொடுத்திருக்காள. இதெல்லாம் நல்லவா இருக்கு? இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உன் மக என்ன பண்ணிருக்கணும்? இல்ல மாமா, நீதான் வேணும்னு அழுது அடம் புடிச்சு தாலிய கழுத்துல வாங்கியிருந்தா அவ கெட்டிக்காரி. ஆனா இப்போ அவ வாழ்க்கையை இழந்துட்டு தானே நிக்கிறா. ஏண்டி நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல, என்ன அதையே திருப்பி திருப்பி பேசுறீங்க? அப்படி தாண்டி பேசுவோம். நீயாச்சும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தாலி எழுந்துட்டு நிக்கிற. ஆனா உன் அவ கல்யாணம் ஆகாமலேயே தாலி எழுந்துட்டு நிக்கிறா. சும்மா ஒருத்தன் கூட பேசிட்டு இருந்தாலே ஊரே தப்பா பேசுது. இதுல உன் பொண்ணு மாமா மாமான்னு சொல்லி அவன் காலையே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்தா. இப்ப அவனையே கழட்டி விட்டுட்டா. அப்பன்னா உன் பொண்ணுக்கு ஏதோ குறை இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த மாதிரி பேசாதீங்க, உங்க வாயை மூடுங்க. சும்மா கத்தாத சரசு, நீ அவன் கூட சுத்த விட்டு தானே வேடிக்கை பார்த்த. அவ தாலி கட்ட மணமேடை வரைக்கும் போய் விட்டு கொடுத்துருக்கா. மாமன் கேட்டானு இன்னும் என்னென்னத்தை விட்டு கொடுத்துருக்காளோன்னு ஊர் உலகம் பேச போகுது. என் பொண்ணை பத்தி இந்த மாதிரி பேசுறேன்னு உன்னை கொண்டு போட்டுற வேண்டி உன் நாக்கு ஆடி போயிடும். சரசு, நாங்க சொல்லடியம்மா, இந்த ஊர் உலகமே பேசுது. ஆமா, அண்ணன் குடும்பம்னு பேசுனேன்.
அந்த குடும்பத்தை நம்பி ஆத்தா உன் வாழ்க்கையும் போச்சு, உன் மக வாழ்க்கையும் போயிடுச்சு. உங்க 2 பேர் வாழ்க்கையும் அழிச்சா அவங்கள கேட்க துப்பு இல்ல. அவங்கள கேட்காம எங்களை கேட்க வந்துட்ட. போடி என்கிட்ட பெருசா பேச வந்துட்டான். என்ன பேச்சு பேசுறா பத்தியா? ஆமா அண்ணே, ஏண்ணே இப்படி இருக்க? இன்னும் எத்தனை நாள்னா இப்படியே இருக்க போற? வாண்ணே போய் சாப்பிடலாம். வேணாமா சார். அண்ணே வாண்ணே போய் சாப்பிடலாம். போச்சு, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. சரசு என்னாச்சு? என்ன ஆச்சா? நீங்க குடும்பத்தோட எங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு ஊர்ல உள்ளவளா எங்களை அசிங்கமா பேசுறா. என்ன ஊருடா இது? தப்பு பண்ணது நீங்க, காயப்பட்ட எங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணுமா? யார் உன்கிட்ட என்ன பேசுனாங்க? இப்போ பேசுறவங்கள பத்தி தான் உனக்கு ரொம்ப முக்கியமா? டா, நீ வீட்டுக்கு ஒருத்தி கொண்டு வந்தல, அவ குடும்பத்தால நான் தாலியத்தை. என் பொண்ணு தாலி வாங்காமலே நின்னுட்டு இருக்கா. அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? என்ன நீ என்ன பதில் சொல்ல போற? ஓகோ, நான் பேசுறது உங்க யார் காதலையும் உழல. கொஞ்சம் சத்தமா சொன்னதா எங்க வீட்ல எல்லாத்துக்கும் கேக்கும். என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுனே, என்ன பதில் சொல்ல போற? இவ்வளவு கத்து உங்க காதுல கேட்கலையா? பேசுனே, பேசு, ஏதாவது சொல்ல. ஏன் அமைதியாவே இருக்கீங்க? ஏன் ஏன் நான் எவ்வளவு கத்தி கேட்டாலும் உங்க யாராலையும் பதில் சொல்ல முடியாது. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தவ அந்த மகாராணி அம்மாவை இந்த வீட்டுல கூப்பிட்டு வச்சு நல்லபடியா தானே வச்சிருக்கீங்க. ஏன் நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா தானே இருக்கீங்க? யார் வாழ்க்கை எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம சந்தோஷமா இருந்தா போதும். நீ சந்தோஷமா தானே இருக்க? சரசு, இப்ப எதுக்கு நீ முடிஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப இழுத்து பேசிட்டு இருக்க? மதனி, இது உன்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச போன விஷயம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது வாழ்க்கை. நானும் என் பொண்ணு இப்ப வெறுங்கையோட தானே நிக்கிறோம். உன்னை அப்படியே நம்ம சும்மா விட்டுருவோம்? என்ன பண்ண முடியும்? இங்க எதுவுமே ஒழுங்கா நடக்கல. என் பேச்சு மீறி எல்லாம் நடந்துச்சு. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்துல நான் எதுக்கும் சம்மதிச்சிருக்க மாட்டேம்மா. இங்க நீ மட்டும் ஏமாந்து போலமா, உன்னோட சேர்ந்து நானும் ஏமாந்து போய் நிக்கிறேன். நான் இருக்கேம்மா, நீ ஏன் கவலைப்படுற? ஐஸ்வர்யாக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா. போதுனே, போதும். நீ சொன்னதெல்லாம் போதும். இனிமேல் நான் யாரையுமே நம்ப மாட்டேன். இந்த ஜென்மத்துல இவளுக்கு கல்யாணம் நடக்க போறதே கிடையாது. எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்னு அதான் வீடு தேடி மாப்பிள்ள வரும்போது என் அண்ணன் மௌனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன், என் மவ அவன் மாமனத்தான் கட்டிப்பான்னு செருப்பாலையும் விளக்க மாத்தாலையும் அடிச்சு அடிச்சுல பத்தி விட்டேன். இந்த விஷயம் கேள்விப்பட்டு என் வீடு தேடி எவனாவது பொண்ணு கேட்டு வருவானா? வரமாட்டான், வரவே மாட்டான். இந்த ஜென்மத்துல இவளுக்கு கல்யாணம் நடக்க போறது இல்ல. சாவடி, சாவடி, சாவடி. இந்த ஜென்மமே ஒண்ணே கொண்டு போட்டுரும். தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். நான் தான் சொன்னேன்ல. நீதான் சொன்ன. நம்ம ஆண்டாள் அம்மா முன்னாடி சத்தியம் பண்ணி சொன்ன, இவதான் உன் வீட்டு மருமவா, அவன் தான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு. நடக்கலையே. ஏனே ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி தான் புஷ்ஷுன்னு ஆயிப்போச்சு. இன்னொரு வாக்குறுதி கொடுத்து ஏனே நீ ஏன் வாங்கி கட்டிக்கிற? போ அண்ணே. சரசு, அதான் அவர் அவ்வளவு சொல்றாருல்ல, ஐசும் எங்க வீட்டு பொண்ணுதான். கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கையை அவளுக்கு அமைச்சு கொடுப்போம். போதும் மதனி, போதும். நீ ஒரு பச்சாந்தி. உன் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ குடும்பத்தோட சேரணுங்கிறதுக்காக நீ கூடவே இருந்து வளர்த்த இந்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டல. உனக்கு நல்ல மனசே வராதா? சரசு, அவங்கள விடுமா. பச்சை துரோகிங்க. நான் இருக்கேன்ல, என்ன நம்பு சரசு. இனிமே எந்த தப்பும் நடக்காது. அத்தை, அப்பா அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. வாப்பா வா. என் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது செஞ்சவனே, நீதான் வாயை திறக்கணும். நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டே இருந்தேன். ஏன் உன் அக்காளையும் தங்கச்சி எவனாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான்னு வச்சுக்கையே, அப்ப இப்படிதான் இருப்பியப்பா? என்ன தலைய தொங்க போட்டுட்டு நிக்கிறீங்க? வார்த்தை வரல.
வராது, வரவே வராது. தலைவலி காய்ச்சலும் அவங்கவுங்களுக்கு வந்தா மட்டும் தான் தெரியும். 1000 பேர் 1000 சமாதானம் சொல்லலாம், ஆனா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அதோட வேதனை தெரியும். ஏப்பா, எனக்கு இவ்வளவு பெரிய கொடுமையை பண்ணிட்டு என் மூஞ்சிக்கு நேரம் பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு? என்ன பார்த்தா அவளை கேனக்கிரிக்கியா இருக்குல்ல? விடு சரசு, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவன் தேடிக்கிட்டான். அவனை போய் எதுக்கு இப்படி கரிச்சு கொட்டுற? ஓகோ, பிள்ளைக்கு அப்படி வக்காலத்து வாங்கிட்டு வர. இவன் சின்ன பையனா? அப்பா இது யாரு? இந்த சின்ன பிள்ளைய நீ மடமேட வரைக்கும் வா, உன் கழுத்துல தாலி கட்டாம அவ கழுத்துல தாலி கட்டன்னு சொல்லிருக்கானே. இப்ப ஏன் பண்ண ஊர் உலகத்துல எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானே? தப்பா பேசுறாங்களே, அதுக்கு என்ன சொல்ற மதனி? ஊருக்குள்ள வெட்டியா இருக்கிறவங்க பேசுறது எல்லாம் நம்ம காதுல வாங்கிக்க கூடாது. இது உனக்கு புரியாது மதனி. அப்படி புரியறவளா இருந்தா நான் எதுக்காக கத்துறேன், எதுக்காக வேதனைப்படுறேன்னு உனக்கு புரிஞ்சு எப்பன்னு இந்த தூரத்துக்கு ஏமாத்திருக்க மாட்டியா? பெத்த தாய் என்ன பார்த்து ஒருத்தி கேக்குறா, அவ மாமனுக்காக இத மட்டும் தான் விட்டு கொடுத்தாளா இல்ல வேற என்ன விட்டு கொடுத்தா கேக்குறா. எப்படி இருக்கும்? புருஷன் செத்து போனதுல இந்நாள் வரைக்கும் நான் யோக்கியமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் பிள்ளையை நான் யோக்கியமா தானே வளர்ப்பேன். என் வேதனை யாருக்கும் புரியாது. அத்தை, உங்களை யாரு என்ன பேசுனாங்க? பேசுனவங்க யாருன்னு சொல்லுங்க, அவங்க நாக்கல வெட்டி போட்டுறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு வெட்டுவேன் குத்துவேன் வாய் சவடால் வேற. சரசு, நாங்க எல்லாருமே தப்பு பண்ணிருக்கோம், ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப என்ன பண்ணணும், அத பத்தி பேசு. என்ன பண்ணணும்னு சொல்ற? என் பொண்ணை கூட்டிட்டு போய் அவளுக்கு அவ மாமனா ரொம்ப பிடிக்கும், மாமன் வேற பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டானா, அதனால மனவேட வரைக்கும் என் பொண்ணை வர சொன்னா அவ கழுத்துலதான் தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஊர்ல போய் சொன்னா இவனா நம்புவானா? அப்படியே இருந்தாலும் இந்த ஊருக்குள்ள பேசுற அவள என்ன தப்பு பண்ணாலோ அதனாலதான் சொந்த மாமனே கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாம் இவள சொல்லு. சரசு, தியாகம் பண்ணி விட்டு கொடுக்கலாம். வேண்டாம். அம்மா பணமே எங்க சரசு சொன்னா கேளு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி சரசு விட்டு கொடு. சரசு, அப்படி எல்லாம் சொல்லாத சரசு. ஐஸ்வர்யா எந்த தப்பும் பண்ணலாமா? அவ தங்கமான பொண்ணு. அவளுக்கு அவ நல்ல மனசுக்கு இந்த துரோகியை விட நல்ல மாப்பிளைய பார்த்து நான் கொண்டு வரேம்மா. சரசு, நீ ஒண்ணு கவலைப்படாம இரு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஓஹோ, பாத்துக்கிறீங்களா? பாத்துக்கங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லபடியா பாத்துக்கங்க. ஏய், சரசு, நீங்க எல்லாருமே என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க. உங்க யாரையுமே நான் மன்னிக்க தயாரா இல்ல. உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த தண்டனை உங்களுக்கு காலத்துக்கும் மனசுக்குள்ள கடந்து வலிக்கணும். பைத்தியம் பண்ணி உனக்கு உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறான்னு சொன்னல உன்கிட்ட. இப்ப போய் ஏய் கிட்ட வராத. அப்பா போயிடு. அப்பா இல்லப்பா, அத்தை எல்லாத்துக்கும் காரணம் நீதான். போயிடா, மரியாதை போயிடு. போயிடா.